ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரெசிபி சேபலின். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான தொக்கு செய்ய போகிறோம். இது சாதத்து கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுருந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் லஞ்ச் மறுநாள் செய்ய முடியல அப்படின்னா முந்தின நாளே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேணாம், சாதம் வடித்து அழகாக இந்த தொக்கை வச்சு சாப்பிட்றலாம். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டேன். அதில் உரித்து வச்சுருந்த பூண்டை நான் சேர்க்குறேன். பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 5-6 நீங்கள் சேர்த்தா போதும். இது கூடவே 1 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்க்குறேன். இந்த அளவு போதும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கிறனால 3 சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக 1 கட்டு அளவுக்கு மல்லி இலை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இது கூட சேர்த்துடலாம். நம்ம இது நிறைய இருக்குது. நீங்கள் பெரிய ஜார் வேணால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நிறைய வந்துருச்சு. இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக தாளித்து வேக வைக்கணும். அதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. இது நல்லா பொரிஞ்சதுமே காஞ்ச மிளகாய் 2, கூடவே கருவேப்பிலை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சதை அப்படியே இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைடில் ஓரங்கள்லேயும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை ஆற வச்சு சர்வ் பண்ணிடலாம். சூடாகவும் சாப்பிட்லாம். நம்ம சாதத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நம்ம வெளியில் 2 நாளைக்கு வச்சுருந்தா கூட நல்லா கெடாமல் இருக்கும். நம்ம புளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வற்ற வச்சுருக்கிறதுனால இது கெடாது சீக்கிரமாக. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் கொஞ்சம் சூடுபடுத்திட்டு அப்புறம் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம் மட்டும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சிம்பிள் அண்ட் எம்மியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நம்மளுடைய சேனலை இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.